பிற்பாடு பேர் வைப்பாங்க. இவர் முதலே பேர் வச்சுட்டார். அந்த புராணத்துல கட்சியப்பரு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு புதித்தான உலகம் ஐய முருகன் அவரே பேர் வச்சுட்டார். கந்திய கட்சியப்பர் கந்த புராணத்துல. அந்த மாதிரி இவர் குதிரன் வந்து பிறக்காத முன்னாடி வந்து புதித்தான் பேரை வைக்கல. இது வந்து அப்போ அவருடைய உறுப்பிற்கு வந்தார். என்னன்னு கேட்டா, மாண்டவ முனிவர் மாண்டவன் ஒரு பெரிய ஞானி, இறந்த ஞானி, ஐம்புலங்களையும் அடங்கினவர். யாத்திரை போயிட்டு இருந்தவரு ஒரு சாளுவ நாடுக்கு போனார். அங்க ஒரு கோயில்ல சித்தம் முடக்கி ஒரு கோயில்ல வந்து சிவனை நோக்கி தவம் பண்ணி இருக்காரு. இந்த சாளுவ நாட்டில் சில திருடர்கள்லாம் என்ன பண்ணாங்க, கிராமங்களில் சின்ன சின்ன திருட்டா செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க பெரிய திருட்டா செய்யணும், அந்த மாதிரி திருட்டு தொழிலே விட்டுடணும், அதை வச்சு நம்ம படைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஆனா அரண்மனைக்கு போய் திருட வேணும்னு ஒருத்தங்க சொன்னான். ஆனா பயம் பழக்கம் இல்லை அப்படின்னு யோசிச்சாங்க. அதில் ஒருத்தங்க சொன்னாரு, ராஜா அரண்மனையில போய் திருட போறோம், மாட்டிக்கிட்டா மாட்டதுன்னா வேற வழி இல்லை, என்ன பண்றது, பழக்கம் இல்லாத ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாதுன்னு ஒரு சொல்லுவாங்க, எப்படியாவது அப்படின்னு. கடைசியில் ஒருத்தங்க சொன்னா, சரிதான் திருட்டு நம்ம தொழிலா போச்சு, அது இன்னைக்கு நேரத்தா வந்தது. சிவபெருமான் திருமான் பூஜை பண்ணும்போது ஒரு மலரை எடுத்து மறைச்சி வச்சிருக்காரு. முருகப்பெருமான் வள்ளிநாயை கடவுள் கீதை எடுத்துட்டு போய் தான் கல்யாணம் பண்ணிட்டார். செம்மான் மகளை திருடும் திருடம், செம்மான் மகன் பிரபாண்டியர். பிரபாசன் என்று சொல்லக்கூடியவன் காமன் என திருடினான். விநாயகர் திருமாலுடைய சட்டத்தையே திருடினார். மந்திரிகள் அதிகாரிகள் பொதுமக்கள் படத்தா அப்படமா கொள்ளையடிக்கிறாங்க. அது பகல் கொள்ள காமம் செய்யறது, இரவு கொள்ளையடி. இந்த மாதிரி திருட்டுங்கிறது இன்னைக்கு நேரத்தில் வந்தால தொட்டு வரக்கூடியது. அதனால துணிஞ்சு இறங்கிட்டோம். அதனால எதிர் மொழியில எந்த மொழி நல்ல மொழின்னு சொல்ல முடியும். ஆகினால நேரம் காலம் போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் இருந்துச்சு. இருட்டிய உடனே சாடு நாட்டு அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாங்க அந்த 4 பேர். எப்படியோ இருட்ட கஜானாவை கண்டுபிடிச்சு அதை போய் எல்லாம் திரும்பி எடுத்து எல்லாத்தையும் மூட்டையா கட்டிக்கிட்டு கொடுத்தாரு. ஆவரணங்கள் நகைக்கிட்டு உடனே கோட்டை வாசல் வழியா வந்தாங்க. காவலர்கள்லாம் அப்ப தூங்குற நேரம், நடிச்சாம எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கோட்டை வாசல் எதிர்புறமா காலம் கட்டிட்டு தூங்குறான். இந்த மூட்டை கட்டிட்டு போனோம், முன்னால போன 3 பேர் போயிட்டான். கடைசியா அந்த மூட்டையை எடுத்துட்டு போனோம் பாருங்க, அந்த காவலனுடைய கால் தட்டி விட்டு கீழே தட்டாலும் விட்டுனான். அந்த அவன் அந்த தூங்குனவன் என்ன பண்ணான், காலில் விட்டு எலும்பை கொடுத்து மூட்டை கனமா இருக்கு, அவங்க காலையே விழுந்து போய் அவனுக்கு பெரிய அதிசயா போய் அங்கிருந்து பார்த்து அப்படின்னா எல்லாம் எழுந்துட்டாங்க. உடனே திருட்டு அவன் காமரெல்லாம் உடனே அங்கிருந்து பொருட்கள் வந்து பார்த்தா இவன் மாட்டினா மற்ற 3 பேர் ஓடி போயிட்டு. அப்புறம் அவன் தடுமாறி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு 4 பேருமே ஓடி போயிட்டாங்க. சரி, நாளை பற்றி இருக்க தேட முடியலையா, எல்லா இடத்தையும் தேடி பார்த்து வந்துட்டாங்க. ராத்திரி நேரம் என்ன பண்ண முடியும், காவலர்கள் தீவண்டியில் ஏற்றி போட்டு 4ஆவது சந்து முதல்லாம் தேடினாங்க. ஒன்றும் கிடைக்கல. ஓடி போன திட்டங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு மறைவான இடத்துல தங்கி இருந்துட்டு விடிய வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த மாண்டவ முனிவர்கள் தவம் செய்யக்கூடிய அந்த கோயிலுக்குள் வந்து அவருக்கு பின்னால் போய் ஒதி பதிவிட்டாங்க. அந்த வழியாக வந்த காவலாளிகள் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இந்த கோயிலுக்குள்ள ஒரு வேலை அவர் இருந்தாலும் இருக்கலாம். மாப்பனும் உள்ள நுழைஞ்சு பார்த்தா அந்த முனிவருக்கு பின்னால இவங்க ஒழிஞ்சிருக்காங்க மூட்டையோட. உடனே போய் மாண்டவ முனிவர் கண்டுபிடிச்சு தியானத்துக்கிறார். காவலர்கள் அவரை கேட்போம்னு சொல்லி, சுவாமி இந்த பக்கமா கண்வர்கள் வந்தாருன்னாரு. அவ வந்து தியானத்துல இருக்காரு, கண்டுபிடிச்சிருந்தாலும் பேச முடியாது. சரி, இவங்க உள்ள தேடினாங்கன்னா இவங்க 4 பேரும் ஒரு மூலையில் ஒழிஞ்சிருக்காங்க. தேடி கண்டுபிடிச்சு அப்போ முனிவரையும் சேர்த்து அந்த மாணவ முனிவரையும் சேர்த்து பிடிச்சு போயிட்டாங்க. இவன் தானே திருடர்கள் தலைவனா இருக்கு, அதனால தானே பேச முடியும். திருடுறது ஒருத்தனை குடிக்கிறது
சரி சொல்லிட்டு உடனே எல்லாரையும் பிடிச்சி போய் ராஜா முன்னாள் நிறுத்தினாங்க. உடனே ராஜா பார்த்தாரு அந்த முனிவரை, இந்த பொருளாம் திருடுவது நீங்க தானே? முனிவரை கேட்டா ஒண்ணுமே பேசல, மௌனமா இருக்காரு. மௌனம் சம்மந்தம் தெரிகிறது. அதனால இவர் தான் என்ன செஞ்சிடணும், டேய் காவலர்களே இவரை கொண்டுகிட்டு போய் கடுமரத்தில் ஏற்றுங்க, மற்ற 3 பேர் தூக்கில மாட்டேங்க. உடனே சரிட்டு அந்த ராணுவத்தையும் கடுமரத்தில் ஏற்று இந்த முனிவர் மட்டும் கொண்டு போய் கடுமரத்தில் ஏற்றினாங்க. கடுமரத்தில் தடுகளா தொங்குறாரு. அதனால அப்படி இருக்கிற சமயத்துல இவங்க பின்னால ஒரு கூட்டம் பண்ணாலும் இவங்க போய் மறைஞ்சிருந்து பாக்குறாங்க. மறைஞ்சிருந்து பார்த்தா அங்கே விண்ணுலகத்துல முனிவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே ககனமாரமா போனவங்க இந்த முனிவர் தலைகீழா தொங்குறத பார்த்துட்டு கிட்ட வந்தாங்க. சுவாமி, என்ன இது கோரம் இது? யார் உங்களை தலைகீழா தொங்க விட்டா? நீங்க பார்த்தா எல்லாமே எரிஞ்சு போய் விடுவாங்களே, அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சாபம் கொடுக்க கூடாதா அவங்களுக்கு அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இது யாருடைய காரணம் அல்ல, விதியினுடைய பயன் இந்த மாதிரி நேர்ந்து விட்டது. இதுக்கு யாரை நான் குறை சொல்லலை, நீங்க போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது என்ன இருந்து முனிவர்கள்லாம் கவனமாக போயிட்டாங்க. இதை காவலர்கள் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு உடனே ராஜாவிடம் சொல்றாங்க, மகாராஜா ஒரு பெரிய ஞானியாடு இருக்குது, நாம தான் திருடன் சொல்லி தலைகளாக தொங்க விட்டுட்டோம் கழுமரத்துல அப்படின்னு சொன்னார். ராஜா பதறி அடிச்சுட்டு வர்றான். பதறி அடிச்சுட்டு அங்கிருந்து வந்தான். சுவாமி, என்ன மன்னிச்சிருங்க, உங்களை தவறான நினைச்சுட்டேன் அப்படின்னு விழுந்து கும்பிட்டு அந்த கழுமரத்தை சாட்சி அந்த ஆணி அடிச்சிருக்க இடம்னா கொஞ்சம் கொஞ்சமா அறுக்கிறார். அறத்தினால முதுகுல ஆணி, கையில ஆணி, தலையில ஆணி, எல்லாத்துலயும் ஆணி அடிச்சிருக்காங்க. கழுமரத்தில் தடகளா தொங்குற அதெல்லாம் அறத்துல அறாவே எடுத்தாங்க. முதுகுல இருக்கிற அந்த ஆணி கொஞ்சம் நீளமா இருந்தது, அதை அறுக்காதீங்க, சிவபெருமானுக்கு பூசை செய்யறதுக்கு பூ போட தொங்க விட ஆகும்ட்டார். அதனாலதான் அவர் ஆணி மாண்டவர்னு பேர். மாண்டவர்ங்கிற பேரோட ஆணி மாண்டவர் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது உடனே ராஜா பார்த்தான், இத பாரு, இது விதிக்கு, இது விதி நீ ஒரு கருவியா செயல்பட்டிருக்க, அவ்வளவுதான். உடனே நான் கோபிச்சு பிரயோசனம் இல்லை. ஆகினால யாராயிருந்தாலும் தேவருமோ வரும் யாவரும் இந்த வினையை வெல்வாரே. தேவருமோ வரும் தேவரும் தேவருமோ வரும் யாவரும் விதியை வெல்லாரே. மாவழி மன்னனும் மண்ணில் எழுந்தது விதியின் பயனால. குளத்தில உயர்ந்த நடந்தும் காடுவே சென்றது விதியின் பயனால. அந்த குணத்தில உயர்ந்த நடனம் காடு சென்றது விதியின் பயனாலே. சென்றது விதியின் பயனாலே. உண்மையில் சிறந்த அரிசந்திரனும் அடிமைப்பட்டது விதியாலே. இந்த மண்ணில் நல்லவர் கெட்டவர் அனைவரும் அடங்குவர் விதியின் முன்னாலே. நலச்சக்கரவர்த்தி நாடு நகரம் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு சூதாட்டத்துல புட்கரன் என்ற மன்னனிடத்துல காட்டுக்கு போனான். ஏன்னா சனி, 7 சனியினுடைய ஆதிக்கத்தினால அவன் பிடிச்ச காரணத்தினால காட்டுக்கு 7 வருஷம் போயிட்டான். அங்க போய் படாத பாடுபட்டு மனைவியை பிரிஞ்சு காற்போடுக்கு ஒரு நாகம் கடிச்சு அவன் உருவம் சிறிதாகி அப்புறமா போய் அயோத்தி மன்னர் ரிதுபர்மனோட சமையல்காரனா இருந்து அதுக்கு பின்னாலும் சாபம் வரக்கூடிய விடுதலைக்கூடிய காலத்துல அது விடுபட்டு பிறகு சனீஸ்வரனும் அவங்ககிட்ட மன்னிப்பை கேட்டுக்கொண்டு நாடு பெற்று நலமாக வாழ்ந்தான்னு வரலாறு, நலச்சக்கரவர்த்தி வரலாறு. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது இது போல மகாபலி மன்னனும் தன்னுடைய
3 அடி மண் வாமனனாக வந்து மகாவிஷ்ணு கேட்கும் போது 2 அடி எல்லாத்தையும் அளந்துட்டு 3வது அடிக்கு இடம் எங்கேன்னு கேட்கும்போது தன் தலையை காட்டினான். அவனை பாதளத்தில் அழுத்திட்டார். அதனால ஹரிச்சந்திரன் சொன்ன சொல்லுக்காக எல்லா இடத்துலையும் போய் ஒரு புலையனுக்கு அடிமையாகி விட்டான். இதுவும் விதிதான். இந்த விதிக்கு முன்னாலே தேவாதி தேவர்களாகட்டும், மன்னாதி மன்னர்களாகட்டும், மனிதர்களாகட்டும் யாராக இருந்தாலும் அதுக்கு தப்பிக்க முடியாது. அதுபோல உன் மூலமாக அந்த விதி எனக்கு வேலை செய்து விட்டது. அதனாலே நான் யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவரை ராஜாவை அனுப்பி வச்சுட்டார். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. 700 ஆண்டுகளுக்கு முன்னால் பட்டினத்தார் சொல்லக்கூடியவர் திருவெண்காட்டில் அவதாரம் செய்து 9 கோடி செல்வம். அந்த காலத்தில் 700 வருஷத்துக்கு முன்னால 9 கோடி செல்வம். ஈஸ்வரனே வந்து அவருக்கு காதற்ற ஊசியும் மாறாதுகான கடவுளைக்கேங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறைஞ்ச உடனே 9 கோடி செல்வத்தையும் தெருவில் வீசி எறிஞ்சிட்டு தன் மனைவியும் மகனையும் எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே துறவியா போயிட்டார் கட்டின துணியோட. அந்த மாதிரி போகும்போது வடநாட்டிலே ஒரு நாட்டில் போய் விநாயகர் கோயிலில் உட்கார்ந்துருந்தாராம் தியானத்தில். அந்த நாட்டில் இதே மாதிரி திருடர்கள் வந்து ராஜா அரண்மனையை திருடிட்டு அந்த கோயிலுக்குள்ளே வந்து விநாயகர் தான் நமக்கு திருட்டுக்கு துணை செஞ்சாருன்னு 2 பொன் மாலையை எடுத்து அந்த விநாயகர் நோக்கி வீசி எறிஞ்சிட்டு போயிட்டாங்கண்ணா. காவலர்கள் எங்கேயும் தேடி அந்த விநாயகர் கோயிலுக்கு வந்த உடனே இவருக்கு கழுத்தில் பட்டணத்தார் இடத்துல அந்த பொன் மாலை விழுந்திருக்கிறது. அதை பார்த்துட்டு இவர் தான் திருடனை கொண்டு போய் ராஜா கிட்ட விட்டுருக்காங்க. அந்த ராஜா பேர் பத்திரகிரி. உடனே என்ன பண்ணா, இவரை கழுமரத்தில் கொண்டு போய் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டான் அந்த பத்திரகிரி மண்ணை. உடனே இவரை கழுமரத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த கழுமரத்தை பார்த்து பாடினாராம் இவர். யார்? பட்டினத்தார். என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பிறகு செய்த தீவனை யாது ஒன்றுமில்லை, முன் செய்த தீவனையோ எங்களவே வந்து மூண்டது வேணால் கழுமரம் பற்றி எரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அவரும் பாடி அந்த கழுமரத்தை எரி வச்சிருக்கலாம். அது கதை வளர்வதற்காக வேற ஒரு ரூபத்திலே போய்விட்டது. அதுபோல தமிழ்நாட்டில் இப்படி பட்டணத்தாருக்கு இப்படி ஒரு சம்பவம் நேர்ந்திருக்கிறது. ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசம். அதனால இந்த ராஜா ரொம்ப மனசு நடுங்கி கதி கலங்கி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கொண்டு பிறகு போயிட்டான். அதனால விதிங்கிறது யாரையும் விடுறதில்லை. ஒரு தங்கமொழி செய்கிற ஆசாரியத்தை குடும்பம்னு ஒருத்தன் போய் ஏதோ நகை செய்ய போனான். அவங்ககிட்ட அந்த ஆசாரியார் குழந்தைகள் எத்தனைன்னு கேட்டார். குடும்பம் சொன்னா பேருக்கு தகுந்த மாதிரி 8 குழந்தைங்க அப்படின்னா. அட 8 குழந்தைங்க வச்சுருக்கியா? என்னையா நீ குடும்பத்தை விரிவு பண்ணிட்டியா? சரி, இன்னும் கொடுப்பானா? கொடுத்தாலும் வாங்கிக்க வேண்டியதுதான். சரி, கொடுக்காம இங்கே ஓடியா போயிடுவான் அப்படின்னு. ஆகா, அதில் உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனைன்னு கேட்டான் அவன் வந்தவன். இவனுக்கு கோபம் வந்துருச்சு. டேய், உன்னை எடுத்து இந்த கட்டையே மண்டையை புடைச்சிருவான். யாரை பார்த்து உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனை அப்படின்னு அடிக்கவே போயிட்டான். உடனே அவன் என்ன பண்ணான், இரு ஐயா அவசரப்படுற, நான் சொல்கிறத விளக்கத்தை கேளுன்னா. என்னையா சொல்ல போகிற? இல்லை, உனக்கு பிறந்தது எத்தனைனா, உனக்கு பிறந்தது ஆண் குழந்தை வீட்டோட இருக்குது, அது எத்தனை? ஊரானுக்கு பிறந்தா நீ கல்யாணம் பண்ணி ஊரானுக்கு தானே கொடுக்க போகிற, அப்படி பிறந்தது எத்தனைன்னு நான் கேட்டேன்னா. முதலே விளக்கமாக சொல்ல வேண்டியது. அப்போ தான் அவசரப்பட்டு இது வேற இவரை அடித்து எதான ஆகி போயிருந்த என்ன ஆயிருக்குன்னு அப்போ தான் அவனை யோசனை பண்ணுறான். அது மாதிரி எல்லாமே அவசரத்தில் நேர்ந்த கதை தான் சில சமயத்தில் அல்லல் விளையும். அப்படிப்பட்ட வகையில் என்றைக்குமே எதுலையும் அவசரப்படக்கூடாது. எல்லாத்தையும் தீர விசாரிக்காம ஒரு அவசரத்தில் ஒரு முடிவு பண்ணக்கூடாது எதையுமே. அப்படிங்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நமக்கு ஒரு காரணத்தாவாக அமையுது. ஆகினால அந்த வகிரும் போது இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவ்வளவுதான். பின்னே ஒரு சமயம் அறக்கடவுடைய சபைக்கு இந்த சில முனிவர்களுடன் மாண்டவ முனிவர் போறாரு. யமனுடைய அந்த அறக்கடவுடைய சபை தர்ம தேவதை
எழுந்து நின்று முனிவர்களை வரவேற்று உபசரிக்கிறார். எவனே, நான் முற்றந்தம் முனிவனால காட்டிலே கடும் தவம் செய்து இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கள்ளு மரத்தில் ஏற்றும்படியான தீவனை நான் என்ன செய்தேன்னு கேட்டான். யாரு? இந்த மாண்டவ முனி, ஆணி மாண்டவர். ஏன் விதித்தாய்? முனிவரே, தாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது தும்பிகளை பிடித்து வாளிலே முல்லை குத்தினீர்கள், அதனாலே தான் இடர்படுத்தினீர்கள். எந்த துன்பம் வந்தது, இந்த துன்பத்தினால் நேர்ந்தது அவ்வினைக்கு இவ்வினை என்று அறக்கடவுள் சொன்னார். சரி, நான் அதை சிறு வயது செய்த போது நான் அதுக்கப்புறம் வேதம் ஓதி இருக்கிறேன், வேத பிரிகளையெல்லாம் துறவியாகி தவம் செய்திருக்கிறேன். இன்னும் விளக்கு வந்தா இருள் போக வேண்டியதுதானே? தர்மம் நிறையும் போது பாவம் குறைய வேண்டியது தானே? கடுமையான நீதியை வழங்கியிருக்கிறாயே என்று கேட்க, அதுக்கு அறக்கடவுளாகிய தர்ம தேவதை சொல்லுகிறது, அதிக செல்வம் பெற்றவனுக்கும் அதிகமான கர்வம் வரும், கர்வத்தினால பல அடாத காரியங்கள் எல்லாம் செய்வான். அதே போல ஒரு நாட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடியவனுக்கும் அகங்காரம், இது மாதிரி மமகாரம் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அந்த காரியங்கள் மிகுந்த ஆணவத்தோடு செய்வார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் மந்திரிகள் பெரியவர்கள் புத்தி சொல்ல வேண்டும், திருத்தம் முயல வேண்டும். அதுதான் மனு நீதி. அப்படி அவர்கள் பேச்சை கேட்காம செல்வந்தர்கள் மந்திரிகளும் தன்னிச்சையாக நடக்க ஆரம்பித்தால் என்னென்ன தவறு செய்கிறோம் என்று சொல்லி தெரியாமல் மமதையினாலே பல தவறுகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுக்கு தண்டனை யார் தர முடியும்? அதனால்தான் கடவுளை என்னை நியமித்திருக்கிறார். நானும் நீதி தவறம் தான் செயல்பட வேண்டும் என்பதற்காக கடவுள் ஒரு மலையை, ஒரு அக்னி ஆற்றையும் வச்சிருக்கிறார். நீதி தவறும் போது அது ஒரு முடியிலே தொங்கப்பட்டிருக்கிற மலை என் தலையில் விடுங்க, நான் கீழே அக்னி ஆற்றில் போயிருப்பேன். இது வரைக்கும் அது நடக்கலை, அதனால நான் உண்மைதான் சொல்லியிருக்கேன். எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அந்த மாதிரி என் மீது எந்த விதமான குற்றம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன். சரி, இந்நேரம் நீ சொன்னதெல்லாம் சரி, ஆனால் ஒன்று, நீ எனக்கு தவறான தீர்ப்பு வழங்கியிருக்கிறேன்னு தான் நான் இன்னமும் நினைக்கிறேன். என்ன தெரியுமா? 13 வரைக்கும் ஒரு நீதி உண்டாக்குறேன். அதாவது 13 வரைக்கும் ஒரு குழந்தைகள் செய்யக்கூடிய பாவம் அவனை சேராது. 13 வயதுக்கு அப்புறம் அதை செய்தவர்களுக்கு அந்த தாய் தந்தையருக்கு தான் போய் சேரும். ஆகினால என்னை நீ இப்படிப்பட்ட கழுமரத்தில் ஏற்றும்படியான தண்டனை கொடுத்ததுனாலே நீ ஒரு தாதியினுடைய வயிற்றிலே போய் ஒரு மகனாக பிறப்பாய் போன்னு சாபம் கொடுத்துட்டு வந்த. அதனால தான் அறக்கடவுளாகி யமதர்மனே இங்கே தாதியினுடைய வயிற்றில் விதுரனாக பிறந்தார். எப்படி? ஒவ்வொருவருக்கும் ஒரு விதி பயனாலே, ஒரு சாபத்தினாலே இந்த மாதிரி ஒரு பிறவி வருது. இதுதான் அந்த விதுரனுடைய முன் பிறப்பு வரலாறு. எனவே யாராயிருந்தாலும் செய்ததை அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது என்று சொல்லி, எப்படியாக அப்படி இருக்கும்போது இந்த பிறந்திருக்கக்கூடிய அம்பிகையினுடைய மகனாயிருக்கக்கூடிய திருதராஷ்டிரனையும், அங்கே அம்பிகையினுடைய படிப்பெண் வயிற்றிலே பிறந்திருக்க அந்த அம்பாளி வயிற்றிலே பிறந்திருக்கின்ற பாண்டு மன்னனையும், அம்பிகையினுடைய பணிப்பெண் வைத்திருக்கிற விதுரனையும், இந்த 3 பேர்களுக்கும் பீஷ்மர் படைக்கலங்களை, வில் பயிற்சி, யானை பயிற்சி, குதிரை ஏற்றம் எல்லாத்தையும் முறைப்படி சொல்லி கொடுக்குறார் பீஷ்மர். அப்படி சொல்லி கொடுத்து கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் மறுவரும் குழல்தாசி வெற்றெடும் இம்மையும் தம் முதல் பெற்ற இருவரும் குறுகுள பருங்கிரிசை விளங்கும் குவளமும் பொறுவரும் திறம்பனைகளும் கலிதுதே புறவியும் புவிவேந்தர் பெருவரும்படி பல தலைவினைகளும் வேடுமனிடம் கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடுன்னா, அதனால விளக்கு இல்லாத வீட்டில் யார் குடியிருப்பா? கல்வி இல்லாத மண்ணை இருண்டு கிடக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்வி அழியாதது.
வெள்ளத்தால் போகாது, வெந்தனால் வேகாது, வேந்தனால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவுடைய குறைபடாது, கல்வருக்கோ முகவரிது, காவலுக்கோ மிகழியது, கல்வி என்னும் செல்வம் குலத்தே பொருள் இருக்க உலகமெல்லாம் பொருதடி உலர்ந்தேனும் அவையார். ஒரு செல்வம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகும் தண்ணியில, கல்வி செல்வத்தை அடிச்சுட்டு போவார். ஒரு செல்வத்தை திருடர்கள் திருடிக்குவாங்க, கல்வி செல்வத்தை யாரும் திருட முடியாது. ஒரு செல்வத்தை பங்காளிங்க பங்கு போட்டுக்குவாங்க, இந்த கல்வியை யாரும் பங்கு போட முடியாது. ஒரு செல்வத்தை அரசன் அபகரித்துக் கொள்வான், ஆனால் இதை யாரும் அபகரிக்க முடியாது. இது தீயினால வேகாது, தண்ணீரை அடிச்சுட்டு போகாது, இது அழியாது. அதனால்தான் சுருக்கமாக இன்னொரு இடத்துல சொன்னார், கைப்பொருள் தண்ணீர் மெய்ப்பொருள் கல்வி. அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடைய கல்வியை நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையக்கூடிய, நல்லது கெட்டதெல்லாம் தெரிந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு பெருமையை இந்த கல்விதான் நமக்கு வழங்குது. இது எத்தனையோ சாதனைகளை உருவாக்குறது, எத்தனையோ புதியதாக கண்டுபிடிக்கக்கூடிய அறிவை கொடுக்கிறது. விஞ்ஞானத்தையும் நம்ம உணரக்கூடிய சக்திக்கு இந்த கல்வி நமக்கு உதவுகிறது. அதனால கல்வி என்பது ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஒருத்தன் ராத்திரி 3 பேர் படுத்திருக்கா, ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிட்டான், ஒருத்தன் கழுத்து மேல காலை வச்சுட்டான் இருட்டில் தெரியாம. அவன் ஐயோ ஐயோன்னு கத்துறான், அப்போ சத்தம் வர மாட்டேங்குது, கழுத்து மேல காலை வச்சிருக்கான். நீ எங்கடா இருக்க? நான் இருக்கிற இடத்துல கழுத்து மேல நீதாண்டா காலை வச்சிருக்கிற, காலை எடுறான் முதலேன்னா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவன் கழுத்து மேல இவன் காலு. இருட்டு வீட்டில் இப்படி எது வேணாலும் நடக்கலாம். அதுபோல கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இது. இப்படிப்பட்ட வகையில பார்க்கின்ற போது ஒருத்தன் வகுப்புல எது கேட்டாலும், ஒரு பள்ளிக்கூடத்துல எது கேட்டாலும் தெரியாதுன்னே சொல்லுவான், அன்னைக்கு கல்வி அதிகாரி வராரு. அதனால அந்த பையனை மட்டும், டேய் இன்னைக்கு வகுப்புக்கு வராதுறான்னு சொல்லி வச்சுட்டார். பிறகு வாத்தியார் ஒரு முன்னேற்பாடு பண்ணி வச்சார். அதிகாரி கேட்கறதுக்கு முன்னால இவரே பதில் சொல்றவங்க கையை தூக்குங்க அப்படிம்பார். பதில் தெரிஞ்சவங்கலாம் வலது கையை தூக்குவாங்க, பதில் தெரியாதவங்கள இடது கையை தூக்குவாங்க. இது வாத்தியாருக்கு மட்டும்தான் தெரியும். தெரியவங்களா பார்த்து கேட்பார். உடனே வலது கையை தூக்கணும்னு பார்த்து கேட்டார். சிலப்பதிகாரம் எழுதுந்து யாரு? இளங்கோவடிகள் அப்படின்னு அவன் சொல்லுவான். இளங்கோவடிகள் சரிதான். மற்றவனும் ஆமா சார் அவர் தான் எழுதுனார். சரி, தெரியாதுன்னு சொல்ற பையனை வரேன்னு சொன்னா அவனை பார்த்து அது மாதிரி கேட்டார். வகுப்புக்கு வராதுன்னு சொன்னாரே அவர். அன்னைக்கு வாத்தியார அதிகாரிக்கு முன்னால மட்டம் தட்டணும்னு அவன் நினைச்சிட்டு இருந்திருப்பான் பொழுது. ஒரு பக்கமா உட்காந்துருந்தான், வெளியில போகல. அப்ப அதிகாரி சொன்னாரு, நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னு சொல்லி ஒரு பையனை கூப்பிட்டார். அவன் தான் எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றவன். அவன் முன்னால வந்து நின்னான். அவங்ககிட்ட அதிகாரி கேட்டாரு, என்ன கேள்வி கேட்பாரோன்னு வாத்தியார் நினைச்சிட்டு இருக்கிற போது அதிகாரி கேட்டார் அந்த பையன்கிட்ட, ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியுமா? தெரியாது சார். அவன் எதுக்குமே தெரியாதுன்னு சொல்றவன் பதிலும் அதே தான், சரியா தான் போச்சு. ஆகினால உடனே அவர் வழக்கமா சொல்ற பதில் தான் சொன்னான், அதுவே பதிலா போச்சு. உடனே அதிகாரி வந்து வாத்தியார் முதல்ல தட்டி கொடுத்தார். இந்த டெக்னிக்கு உங்களுக்கு இருக்கிற வரையினால தான் இத்தனை நாளாக இங்கே ஒரே இடத்துல குப்பை கொட்டுறீங்க, இல்லைன்னா நேரம் மழையில இருந்து. அது போல கல்வி என்பது எவ்வளவு ஒரு சிறப்பானது. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது கல்வி என்று மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பிறகு மூவருக்கும் உரிய அரசருக்குரிய கடமையாகிய 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைஞானம் மனைவிக்கான எல்லாவற்றையும் பீஷ்மர் போதித்து வில்வத்தை யானையாற்றம் குதிரையாற்றம் எல்லாவற்றையும் கற்பித்தார் 3 பேருக்கும். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கிற போது எல்லாவற்றையும் திறம்பட கற்றுக்கொண்ட அந்த மூவரும் ஆனதின் கருணாளும் கடந்து அம்பிகை மகன் தனை வானதி திருமகன் ஒரு தினத்தில் மங்களம் முடிசோட்டி. ஒரு நல்ல நாள் சுபயோக சுபதினத்திலே அந்த கண்ணில்லாத அந்த திருதராஷ்டிர மன்னனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று எல்லாரும் பீஷ்மர் முதல் கொண்டு ஆமதித்து நல்ல நாளில் அந்த திருதராஷ்டிரனுக்கு முடிசூட்டி விட்டார். ஏன்னா கண்ணில்லைனாலும் மூத்தவனா இருக்கனாலும் அவன் தான் அரசன். இப்போ மூத்தம் இருக்கும்போது இளைவனுக்கு பட்டம் கட்டக்கூடாது. அதனால இப்போ ஆட்சேபனை சொல்லியிருக்கலாம் பாண்டு மன்னன்,
அதுக்கு என்ன சொன்னா, எங்கள் அண்ணனுக்கு கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், அவருடைய மேற்பார்வையில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே திருதராஷ்டிரனுக்கு முடிசூட்டி இவன் சேனாதிபதி ஆகிட்டான், பாண்டுமன்னன் இளவரசனாக. பிறகு விதுரனை அமைச்சராக, முதல் அமைச்சராக நியமித்தார். இப்படியாக அந்த சபையில எல்லாம் சொல்லபடி நல்ல அருமையா நடந்தது. இப்போ ஒரு பிரச்சனை, அதனாலதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதனால அப்படிப்பட்ட அந்த பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்து போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன பிரச்சனைன்னு யோசனை பண்ண. கண்ணில்லாத அரசன் சரி அரசன் ஆயிட்டான். பாண்டி சொன்னபடி திருதராஷ்டிரனுக்கும் முடிச்சு விட்டியாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதை சொல்றாங்க. மன்னவன் முடி சூட்டினான், மாநிலம் புகழ் பாட, புலவர்கள் கவி பாட. மன்னவன் முடி சூட்டினான், அந்த மன்னவன் முடி சூட்டினான். இதையதும் இல்லாதவன், திருவிழியும் பழுதானவன், பழையானை பணம் கொண்டு பாரினிலை ஆடியும் மன்னவன் முடி சூடினான், அந்த மன்னவன் முடி சூடினான். கருணையானதொரு வடிவமோடுமே திருதராட்டிர மன்னதானுமே, கருணையானதொரு வடிவமோடுமே திருதராட்டின மன்னதானுமே. ஆஞ்சினையோடு மோமது அங்கே மருவி வந்தினவன் மக்கள் வாழ்த்தவையும் மன்னர் யாவரும் வணங்கி பணியவே. மன்னவன் முடி சூடினான், அந்த மன்னவன் முடி சூடினான், மன்னவன் முடி சூடினான். முடிசூட்டு விழாவிலே எல்லோருக்கும் விருந்து. வெள்ளி டம்ளர்ல காஷ்மீர் குங்குமப்பூ, முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, ஏலக்காய் போட்ட பால் பாயசம் எல்லாம் வெள்ளி டம்ளரோடு எடுத்துட்டு போங்க. அப்படி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. வான வேடிக்கை, மேள கச்சேரி, பாட்டு கச்சேரி, பரதநாட்டியம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்து போச்சு. இந்த மாதிரியாக நடந்த பிறகு நதியலில் தவன் ஏவலில் தூதர் போக, நயந்துடன் காந்தார பதியளித்தமை கன்னிகையை தருக. உபதிக்கென மணனே நதியலில் தவன் ஏவலில் வளார். வந்த மன்னர்களாம் விடைபெற்று போனவுடனே தர்மதேவனுடைய நாடு பாதத்தினை நகை செய்து திருதராஷ்டிரன் ஆட்சி நடத்தினான். பாண்டு மன்னன் எல்லா ஆதிசையிலும் படையோடு சென்று போரிட்டு வெற்றி பெற்று எல்லா விதமான மன்னர்களையும் கப்பம் கட்டும்படி செய்தான். விதுரன் காலத்துக்கு சேர்ந்த பல நீதிகள் சொல்லிக் கொண்டு தர்மம் வலுவாமல் செய்து வந்தார். அப்போது திருதராஷ்டிரனுக்கு பெண் பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டும் என்று பரிமளகந்தி பீஷ்மர்கிட்ட சொன்னான். பீஷ்மர் சொன்னாரு, பாண்டுவுக்கும் விதுரனுக்கும் பெண்ணு கிடைக்கும், திருதராஷ்டிரனுக்கு பெண்ணு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், என்ன செய்யறதுன்னு யோசித்தான். ஏன்னா பெண்ணை பெற்ற தந்தை கல்வி எதிர்பார்ப்பான், தாயோ சிறந்த செல்வத்தை எதிர்பார்ப்பா. ஆனா பெண்ணோ பொன் பொருளை விட கண் நிறைந்த கணவனைத்தான் எதிர்பார்ப்பா. இப்படி எல்லாரும் ஒவ்வொரு விதமா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அது. முதல்ல சொன்ன கல்வியும் செல்வமும் நம்மிடத்துல இருக்கிறது. ஆனா பெண்ணுக்கு பிடிச்சமான வகையில பார்வை இல்லையே, யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு என்னை அறிந்தவர்கள் உடனே அந்த இடத்துல பெண் கொடுக்க சொன்ன. இந்த மாதிரி அரசர்கள் யாராவது இருக்கிறார்களா, இந்த மாதிரி பெண்ணு கிடைக்குமா என்பதை அறிந்து கொண்டு வா ஓ என்று சொல்லி ஒரு தூதுவனை நல்ல பெண்ணாக பார்த்து தகவல் சொல்லு என்று சொல்லி அனுப்பி வச்சார். அவனும் அங்கிருந்து புறப்பட்டு தூதுகள் 4 பக்கம் போறாங்க. நல்ல பெண்ணை பார் தூதன், நல்ல பெண்ணை பாடி
ஆராயும் அதிக பேசிக்காரி பெருமம் நீயும் ஆயிரம் நாடும் அவள் வேண்டாம் தம்பி நிதம் நிதம் ஊரெல்லாம் நேட்டுவர் தம்பி நிச்சயம் அவள் ஆகால் நீயும் சொல் நம்பி நல்ல பெண்ணை பாரந்துதான் எடுத்து வாசம் அறியாதவள் மாட்டி அவள் ஏதும் அறியாதவள் சுரண்டோவள் சாண்டி கழுத்திலே அவளுக்கு தாடியை காட்டே காரியம் இல்லை காதுக்கு நசேன் காரியம் இல்லை காசுக்கு நசேன் நல்ல பெண்ணை பார்ப்போதான் நல்ல ஒரு பெண்ணை பாரும் போதான் அழகு குணம் உள்ளவள் நல்ல ஜோடும் நாவல் அழகின்னை ஆனாலும் குணத்தையே நாடு பழகுனர் குணமில்ல அழகியின் வீடு பாம்பு மொழி கரடி வாழ்ந்தேடும் காடு நல்ல பெண்ணை பாரும் தூதாம் ஆகினாலே குணமுள்ள நல்ல பெண்ணா அமைஞ்சிருக்கணும். அது ராஜா மகளா இருந்தாலும் சாதாரண பெண்ணா இருந்தாலும் நல்ல பெண்ணை பாருங்கள் என்று சொல்லி பீஷ்மர் நாலா பக்கமும் தூதர்களை அனுப்புறாங்க, மந்திரிகளை அனுப்புறாங்க. எல்லாரும் நாலா திசைக்கு போய் இவன் பொண்ணு பார்க்க போறாங்க. எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது பிறகு தூதுவர்கள் நாலாபுரம் தேடி போகிற போது கடைசியில் வந்து பீஷ்மரிடம் சொன்னாங்க, மகாராஜா காந்தாரா தேசத்துல சுவேத மன்ன மகாராஜா இருக்கிறாரு, அவருடைய மகள் காந்தாரி மகாலட்சுமி கூட அழகாக இருக்கிறாள், தாங்கள் குறிப்பிட்ட குணநலத்துக்கும் நிறைந்திருக்கிறாள் என்று குறிப்பிட்டார்கள். டேய், அப்படியானால் அமைச்சர்களை அனுப்பி காந்தார நாட்டிலே இருக்கக்கூடிய சுவேத மன்னருக்கு நமது திருதராஷ்டிரன் பெண்ணை பார்த்து வாழ்ப்போம்